லண்டன் வந்த புதுசுல இந்த 3 விஷயங்களை நான் தப்பித்தவரை கூட யூஸ் பண்ணவே மாட்டேனே அப்படின்னு நினைச்ச காலங்கள் இருக்கு. ஆனா இப்ப அந்த 3 விஷயங்கள் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அதுல முதல் விஷயம் தான் இந்த சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டர். லண்டன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வின்டர் சீசன் தான் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து பயங்கர குளிரா இருக்கும். நம்ம அந்த டைம்ல நமக்கு வேணுங்கிற ரூம் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ரெண்டாவது, என்னதான் நம்ம துணியை அடிச்சு துவைச்சிருந்தாலும் இந்தியால நம்ம துணியை காய போட்டோம்னா ஒரே மணி நேரத்துல சூரியன் வந்து காய வச்சு கொடுத்துருவாரு. ஆனா யூகேவை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ஆடிக்கு ஒரு தடவையும் அமாவாசைக்கு ஒரு டைம் தான் வருவாரு. அப்படியே சூரியன் வந்தா கூட இங்க இருக்கிற குளிருக்கு சூரியனால தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு வாரம் ஆனாலும் நம்ம துணி காயாது, ஒரு ஸ்மெல்லு தான் வரும். அதுவும் எங்களை மாதிரி பால்கனி இல்லாத வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிஷின் தான் தெய்வம்னே சொல்லலாம். மிஷின்ல ஈரமான துணியை போட்டா அரை மணி நேரத்துல நல்லா காய வச்சு கொடுத்துரும். என்ன 10-20 தடவைக்கு மேல அந்த துணி யூஸ் பண்ண முடியாது. மூணாவது நவீன மிஷின் தான் இந்த ஹியூமிடிஃபையர். காத்துல ஈரப்பதம் இல்லாத டைம்ல வந்து மூக்குல வலி வரும், எக்ஸ்ட்ரீமா வந்து மூக்குல ரத்தம் கூட வர செய்யும். அதனால மேக்ஸிமம் யூகேல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ஹியூமிடிஃபையர் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள தண்ணி ஊற்றி சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா காத்துல வந்து ஈரப்பதத்தை வந்து